வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்டமாக 12 மாநிலங்களில் 95 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. வரிசையில் நின்று வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றிய அரசியல் தலைவர்கள். தமிழகத்தின் 38 மக்களவை 18 சட்டமன்ற தொகுதிகளில் அமைதியான விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பகல் 1 மணி நிலவரப்படி 40 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் வாக்களித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை தேனாம்பேட்டையில் வாக்குப்பதிவு செய்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். திமுக அமமுகவுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. இடைத்தேர்தலாக பார்க்காமல் ஆட்சி மாற்றம் தரும் தேர்தலாக பார்க்க வேண்டும் என கனிமொழி கருத்து. வாக்குச்சாவடியில் நீண்ட வரிசை நின்று வாக்களித்த ரஜினிகாந்த், கமல்ஹாசன். தேர்தல் பரபரப்பிலும் தவறாமல் ஜனநாயக கடமையாற்றிய அரசியல் தலைவர்கள். மக்களவை இரண்டாம் கட்ட தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் வரிசை நின்று வாக்களித்து வருகின்றனர். பகல் 1 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 40 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்டமாக தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் 95 மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தில் 38 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெறும் தேர்தலில் பகல் 1 மணி நிலவரப்படி 40 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருந்ததாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கு ஆல் த பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சியோட 1 மணிக்கு polling figure 39.49%. டோட்டல் வாக்காளரோட 39.49% ஓட் போட்டிருக்காங்க. இப்போ நாமக்கல் இஸ் அட் த டாப் மோஸ்ட் 41.56%. 41.56%. 41.56. அப்புறம் மினிமம் இருக்கிறது சென்னை சென்ட்ரல் 36.09. சென்னை சென்ட்ரல் 36.09. ஓகே. சென்னை நார்த் 37.23. சென்னை சவுத் 37.96. சென்னை சென்ட்ரல் 36.09. இந்த ஃபிகர் நான் ஷேர் பண்றேன். தமிழகத்தில் 38 மக்களவைத் தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. தமிழக மக்களவைத் தொகுதியில் களத்தில் உள்ள நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யார், அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். வடசென்னை மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமி போட்டியிடுகிறார். மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் தயாநிதி மாறன் போட்டியிடுகிறார். தென் சென்னை மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் போட்டியிடுகிறார். இவர் அதே தொகுதி எம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை எதிர்த்து தென் சென்னை தொகுதியில் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிடுகிறார். இவர் முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியனின் மகளும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சகோதரியும் ஆவார். ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் TR பாலு போட்டியிடுகிறார். அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக AK மூர்த்தி போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி போட்டியிடுகிறார். தருமபுரி மக்களவைத் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்தின் சகோதரர் LK சுதீஷ் போட்டியிடுகிறார். நீலகிரி மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா போட்டியிடுகிறார். கோவை மக்களவைத் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் CP ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். கரூர் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜோதிமணி போட்டியிடுகிறார்.
இவரை எதிர்த்து அந்த தொகுதியில் அதிமுக சார்பில் மு தம்பிதுரை போட்டியிடுகிறார். திருச்சி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் போட்டியிடுகிறார். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் இணைந்துள்ள இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார். சிதம்பரம் மக்களவை தனி தொகுதியில் திமுக கூட்டணியில் இணைந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். சிவகங்கை மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஹெச் ராஜா போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் ஹெச் ராஜாவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுகிறார். இதே தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் கவிஞர் ஸ்நேகன் போட்டியிடுகிறார். தேனி தொகுதியில் அதிமுக சார்பில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் போட்டியிடுகிறார். அதே தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அந்த தொகுதியில் திமுக சார்பில் கருணாநிதியின் மகளான கனிமொழி போட்டியிடுகிறார். தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிறார். கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வசந்தகுமார் போட்டியிடுகிறார். தமிழகத்தில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் ஏராளமான பொதுமக்களும் பிரபலங்களும் வரிசை நின்று வாக்களித்து வருகின்றனர். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடிகர் சரத்குமார் மனைவி ராதிகா சரத்குமார் ஆகியோர் வாக்களித்தனர். சென்னை மயிலாப்பூர் திருவிக நகரில் அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் குடும்பத்தினர் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். நாமக்கல் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட சங்ககிரி சட்டமன்ற தொகுதி மகுடஞ்சாவடி ஒன்றியத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்கு மையத்தில் சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தமது குடும்பத்தோடு வாக்களித்தார். திருச்சி தில்லைநகர் மக்கள் மன்றத்தில் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் KM நேரு தனது வாக்கினை பதிவு செய்தார். திருச்சி கிராப்பட்டி லிட்டில் பிளவர் மேல்நிலைப் பள்ளியில் திருவெரும்பூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேஷ் பொய்யாமொழி தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள ஹிந்தி பிரச்சார சபாவில் இயக்குநர் பாரதிராஜா தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிம வளங்கள் களவு போகாமல் இருப்பதற்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அவர்களுக்கு வாக்களித்து விட்டதாக குறிப்பிட்டார். ஒரு கலைஞனாக மட்டுமில்லாமல் ஒரு சராசரி குடிமகனாக இருந்து பார்க்கும் பொழுது நேர்மையாக, என்ன அரசியல் கட்சியில் 1000 இருக்கு, அரசியல் தலைவர்கள் 1000 கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம். இந்த மண் சார்ந்து, இந்த மொழி சார்ந்து, இந்த கலாச்சாரம் சார்ந்து எங்கள் கனிம வளங்கள் களவு போய்விடக்கூடாது என்பது யாராக இருப்பார்கள் என்று மக்கள் தீர்மானித்து போட வேண்டும் என்று நானே அறிக்கை கொடுத்திருக்கேன். ஸோ இந்த மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து, மொழி சார்ந்து எங்கள் கனிம வளங்களும் எங்கள் அத்துணை வளங்களும் இங்கிருந்து களவாடாமல் இருப்பதற்கு யார் காரணமாக இருப்பார் என்று தேடி பார்த்து தேர்ந்தெடுத்து வந்திருக்கேன். தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட பட்டினப்பாக்கம் செயின்ட் ஜான்ஸ் பள்ளி வாக்குச்சாவடியில் நடிகர் SP சேகர் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்களிப்பது அனைவது ஜனநாயக கடமையாகும் எனவும் 100% வாக்குப்பதிவு வந்தாலே மக்கள் விரும்பும் ஒரு ஜனநாயக ஆட்சி அமையும் என குறிப்பிட்டார். எதிர்கட்சிகள் என்பதே ஜனநாயக நாட்டில் ஒரு எதிரிகளை போன்ற நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சிகள். நீங்க வாட்ஸ்அப் ட்விட்டர்லாம் பார்த்தா தெரியும், விமர்சனங்கள் எவ்வளவு தரம் தாழ்ந்து வருகின்றன என்பது. இது ஒரு ஆரோக்கியமான போட்டி. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணிட்டு அடுத்த தேர்தலில் நம்ம பார்த்துக்கலான்னு விட்டுடணும். அதை விட்டுட்டு ஒரு மிக தரம் தாழ்ந்து குடும்பத்தினரை விமர்சிக்கிறது, சம்பந்தம் இல்லாதவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு அசிங்கமாக பேசலாம் தவறான ஒரு விஷயம். இது மாறினா அடுத்த தலைமுறை இன்னும் சிறப்பாக வரும். தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் சென்னை அடையாறில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஆளுங்கட்சி 40% மேல வாங்கணும் நிறைய பேர் சொல்றாங்களே, அந்த ஆளுங்கட்சி அவ்வளோ 40% மேல வாட்டு வாங்கி ஜெயிக்க போற கட்சி எதுக்கு 18 இடைத்தேர்தலையும் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்கணும்? எதுக்கு பார்லிமெண்ட் தொகுதியிலலாம் 1000 ரூபா 500 ரூபான்னு கொடுக்கணும்? இன்னொன்று அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு இதில் ஜெயிக்க மாட்டோம்னு தெரியாது. இதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரியும். பிஜேபிக்கு யாராவது தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்களா?
தமிழ்நாட்டை அழிக்க பார்க்குறாங்க. அது மாதிரி அதிமுக அவங்களுக்கு கைத்தடி மாதிரி இருந்துட்டு எடுபடி பழனிசாமி வந்து அம்மா என்ன திட்டங்கள் எல்லாம் இங்கே அலோவ் பண்ணலையா அதெல்லாம் அலோவ் பண்ணுறாரு. நடிகர் டி ராஜேந்தர் தியாகராய நகர் ஹிந்தி பிரச்சார சபாவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அளிக்க வேண்டிய வாக்கை அளிக்க வேண்டியவர்களுக்கு அளிக்காமல் இவர்கள் வாக்களித்து விட்டால் அது மடமை. தன்னுடைய உரிமையை மறந்து, உடைமையை மறந்து, தன்னுடைய கடமையை மறந்து, வாய்மையை மறந்து, தூய்மையை மறந்து, மடமையை மட்டும் நினைத்து வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இந்த நாடு எங்கே போகும்? இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்து இந்திய தேசத்துடைய இதை முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல். தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் கலைமகள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்களித்தார். மதுரையில் மு க அழகிரி அவர் மனைவியுடன் சென்று வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மணக்கோலத்தில் வந்த மணமக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அப்பை நாயக்கர்பட்டியை சேர்ந்த சுபாஷ் மற்றும் பிரியா இருவருக்கும் இன்று காலை திருமணம் நடைபெற்றது. இதையடுத்து மணக்கோலத்தில் வாக்குச்சாவடிக்கு வந்த அவர்கள் வரிசையில் நின்று வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். இதேபோன்று செங்குன்றம் அடுத்த புழல் பகுதியை சேர்ந்த ராமு தீபா இருவருக்கும் இன்று காலை திருமணம் நடைபெற்றது. இதையடுத்து சூரப்பட்டு 24வது வார்டு வாக்குச்சாவடிக்கு மணக்கோலத்தில் வந்த அவர்கள் வரிசையில் நின்று வாக்களித்தனர். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் சீமந்தம் முடிந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர் சீமந்த உடை அலங்காரத்துடன் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தார். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.